أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. கடந்த குதுபாக்களில் அல்லாஹ்விடம் அன்னார் கொண்டிருந்த நேசம் தொடர்பாக கூறப்பட்டது. இன்று அது குறித்து மேலும் சிலவற்றை எடுத்துரைப்பேன். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறை வணக்க முறையும் அதன் அழகும் ஏற்கனவே கொஞ்சம் கூறப்பட்டு விட்டது. இன்று அது குறித்து ஹதீசுகளின் வாயிலாகவும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை ஊழியராகிய ஹஸ்ரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்னாரின் அந்தஸ்தையும் இறைவன் மீதான அன்னாரின் நேசத்தின் காட்சியையும் எவ்வாறு படம் பிடித்து காட்டியுள்ளார்கள் என்பது குறித்தும் சில குறிப்புகள் உள்ளன. அவற்றை எடுத்துரைப்பேன். ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹஸ்ரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஓர் இரவு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து தொழுதேன். அன்னார் சூரா பக்ராவுடன் துவங்கினார்கள். அன்னார் 100 வசனங்களுக்கு பிறகு ருக்குவிற்கு செல்வார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அன்னார் அதை தாண்டி சென்றார்கள். பிறகு நான் அன்னார் இந்த முழு சூறாவையும் முடித்துவிட்டு ருக்குவிற்கு செல்வார்கள் என்று கருதினேன். ஆனால் அன்னார் அதற்கு பிறகும் தொடர்ந்து ஓதினார்கள். பிறகு அன்னார் சூரா ஆலி இம்ரானை துவங்கி அதையும் ஓதினார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நிறுத்தி நிதானமாக ஓதுவார்கள். இறைவனின் தூய்மையை எடுத்துரைக்கும் வசனங்கள் வரும்போது தூய்மையை எடுத்துரைப்பார்கள். இறைவனிடம் ஏதேனும் வேண்டுவது போன்ற வசனங்கள் வரும்போது இறைவனிடம் வேண்டுவார்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும் வசனங்கள் வரும்போது பாதுகாப்பு தேடுவார்கள். அறிவிப்பாளர் தொடர்ந்து கூறுகிறார், பிறகு அன்னார் ருக்குவிற்கு சென்று சுப்ஹான ரப்பியல் அதீம், மகத்துவமிக்க என் இறைவன் தூய்மையானவன் என்று ஓதினார்கள். அன்னாரது ருக்குவானது அன்னாரது நிற்கும் நிலையைப் போலவே நீண்டதாக இருந்தது. அதாவது நீண்ட நேரம் ருக்கு செய்தார்கள். பிறகு அன்னார் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, புகழ்பவரின் புகழுரையை அல்லாஹ் செவியுறுகிறான் என்று கூறிவிட்டு மிக நீண்ட நேரம் கியாமில் நின்றார்கள். அது கிட்டத்தட்ட அன்னாரது ருக்குவின் நேரத்திற்கு இணையாக இருந்தது. பிறகு அன்னார் சஜிதாவிற்கு சென்று சுப்ஹான ரப்பியல் ஆலா, மிக உயர்ந்தவனான என் இறைவன் தூய்மையானவன் என்று கூறினார்கள். அன்னாரது சஜிதாவும் கியாமின் நேரத்திற்கு இணையாக இருந்தது. இது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபில் தொழுகையை நிறைவேற்றிய விதமாகும். இதை ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி நேரில் கண்டதை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். இவ்வாறு ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்துரைக்கும் போது, ஓர் இரவு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குரானின் ஒரு வசனத்தை மட்டுமே ஓதி கியாமில் நின்றார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு அந்த ஒரு வசனத்தையே மீண்டும் மீண்டும் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இன்னொரு இடத்திலோ பல நீண்ட சூறாக்களை ஓதியதாக ஒரு சஹாபி குறிப்பிடுகிறார். இங்கோ ஒரே ஒரு வசனத்தை ஓதி நீண்ட நேரம் கியாமில் நின்றதாக கூறப்படுகின்றது. அன்னார் தொழுகையில் நிற்கும் நேரம் எவ்வளவு நீண்டதாக இருந்தது என்பது குறித்து ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களின் மற்றுமோர் அறிவிப்பை ஏற்கனவே கடந்த குத்பாக்களில் நான் கூறியிருந்தேன். அன்னார் தொழுகையில் நிற்பது, ருக்கு செய்வது, சஜிதா செய்வது எவ்வளவு நீண்டதாகவும் அழகாகவும் இருந்தன என்றால் அதன் அழகை பற்றி நீர் கேட்கவே வேண்டாம் என்று ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறியதாக வருகிறது. ஹஸ்ரத் அபூசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கும் போது, ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை வணக்கத்திற்காக நின்றார்கள். அதிகாலை வரை ஒரு வசனத்தையே மீண்டும் மீண்டும் ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த வசனம் இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம் என்ற வசனமாகும். அதாவது, நீ அவர்களை தண்டித்தால் நிச்சயமாக அவர்கள் உனது அடியார்களே, நீ அவர்களை மன்னித்தால் நிச்சயமாக நீயே மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறாய். அல்லாஹ்வின் மீதான நேசத்தினால்
அவனது படைப்புகள் மற்றும் அடியார்கள் மீது அன்னாரது உள்ளத்தில் இருந்த அந்த அனுதாப உணர்வின் காரணமாக அம்மக்களது பாவ மன்னிப்பிற்காக அன்னார் தொடர்ந்து துவா செய்து வந்தார்கள். அதாவது அல்லாஹ் அவர்களை தண்டிப்பதற்கு வல்லமையுள்ளவன் என்றாலும் அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதே அன்னாரது துவாவாக இருந்தது. ஏனென்றால் இந்த துவாவையும் அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்திருந்தான். பிறகு ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் ஒரு அறிவிப்பு வருகின்றது. அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அப்போது ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நின்றார்கள். அன்னார் மிக நீண்ட நேரம் நின்றார்கள், அதாவது கிரகண தொழுகை தொழுதார்கள். பிறகு ருக்குவிற்கு சென்றார்கள். அதுவும் மிக நீண்ட ருக்குவாக இருந்தது. பின்னர் தமது தலையை உயர்த்தி மீண்டும் நீண்ட நேரம் கியாம் செய்தார்கள். ஆனால் அது முதல் கியாமை விட சற்று குறைவாக இருந்தது. பிறகு மீண்டும் ருக்குவிற்கு சென்றார்கள். அதுவும் நீண்ட ருக்குவாக இருந்தது, ஆனால் முதல் ருக்குவை விட குறைவாக இருந்தது. பிறகு சஜிதா செய்தார்கள். பிறகு மீண்டும் கியாமில் நின்றார்கள். அதுவும் நீண்ட நேரம் நின்றார்கள், ஆனால் முதல் கியாமை விட குறைவானது. பிறகு நீண்ட ருக்கு செய்தார்கள். அதுவும் முதல் ருக்குவை விட குறைவானது. பிறகு தனது தலையை உயர்த்தி நின்றார்கள். மீண்டும் நீண்ட கியாம் செய்தார்கள். அதுவும் முதல் கியாமை விட குறைவானது. பிறகு மீண்டும் ருக்கு செய்து அதை நீட்டினார்கள். அதுவும் முதல் ருக்குவை விட குறைவானது. பிறகு சஜிதா செய்தார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தபோது சூரியன் பிரகாசமாகிவிட்டது. பின்னர் அன்னார் மக்களுக்கு குத்துபா கொடுத்தார்கள். அன்னார் அல்லாஹ்வின் புகழை எடுத்துரைத்தார்கள். பிறகு கூறினார்கள், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவை. அவை எவருடைய இறப்பிற்கோ அல்லது பிறப்பிற்காகவோ கிரகணம் பிடிப்பதில்லை. எனவே நீங்கள் அவற்றை காணும்போது அல்லாஹ்வின் பெருமையை எடுத்துரையுங்கள், அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள், தொழுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். பின்னர் அன்னார் கூறினார்கள், முஹம்மதின் உம்மத்தே, அல்லாஹ்வின் அடியான் ஒருவனோ அல்லது அடியால் ஒருத்தியோ விபச்சாரத்தில் ஈடுபடுவதைக் கண்டு அல்லாஹ்வை விட அதிக ரோஷம் கொள்பவர் எவருமில்லை. இது பாவங்களில் மூழ்கி அல்லாஹ்வின் ரோஷத்தை தூண்டிவிட வேண்டாம் என்பதற்கான மிகவும் உள்ளத்தை உழுக்கும் ஓர் எச்சரிக்கையாகும். அல்லாஹ்விடம் கருணையை தேடுங்கள், அவனது கோபத்தை தூண்டுவதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், முஹம்மதின் உம்மத்தே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அறிந்திருப்பவற்றை நீங்கள் அறிந்தால் நீங்கள் மிக அதிகமாக அழிவீர்கள், மிக குறைவாகவே சிரிப்பீர்கள். பிறகு அன்னார், கேளுங்கள், நான் செய்தியை உங்களிடம் சேர்த்து விட்டேனா என்று வினவினார்கள். அதாவது செய்தியை உங்களிடம் கொண்டு சேர்த்து விட்டேன் என்றார்கள். இவ்வாறு அன்னார் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கும் அவனை வணங்குவதற்கும் அவன் முன் குனிவதற்கும் கவனமூட்டினார்கள். மேலும் இதில்தான் உங்கள் பாதுகாப்பும் வாழ்வும் அடங்கியுள்ளது. எனக்கு தெரிந்திருப்பது போல உங்களுக்கு இதன் ஆழம் தெரிந்திருந்தால் நீங்கள் சிரிப்பதை கைவிட்டு அதிகமாக அழிவீர்கள், அல்லாஹ்விடம் துவா செய்வீர்கள் என்றும் கூறினார்கள். எனவே நாமும் துவாக்களின் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடன் குறிப்பான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இங்கு கவனமூட்டப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவாக்கள் குறித்து ஓர் அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் என்னிடம் இதை எடுத்துரைத்தார்கள். பத்ர் போரின் நாளில் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகளை பார்த்தார்கள். அவர்கள் 1000 பேராக இருந்தார்கள். ஆனால் அன்னாரது சஹாபிகள் 319 பேராக இருந்தார்கள். அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை நோக்கி தமது முகத்தை திருப்பி தமது இரு கரங்களையும் ஏந்தி தமது இறைவனை உரத்த குரலில், அல்லாஹும்ம அன்ஜிசிலி மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆத்தி மா வஅத்தனி, அல்லாஹும்ம இன் துஹ்லிகி ஹாதிஹில் இசாபத மின் அஹ்லில் இஸ்லாமி லா துஅபது ஃபில் அர்து என்று அழைக்கத் தொடங்கினார்கள். அதாவது, அல்லாஹ்வே, நீ எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக. அல்லாஹ்வே, நீ எனக்கு வாக்களித்ததை எனக்கு வழங்குவாயாக. அல்லாஹ்வே, முஸ்லிம்களின் இந்த கூட்டத்தை இன்று நீ அழித்துவிட்டால் பூமியில் உன்னை வணங்குவதற்கு இனி யாரும் இருக்க மாட்டார்கள். கிப்லாவை நோக்கி தமது இரு கரங்களையும் ஏந்தியவாறு அன்னார் தொடர்ந்து தமது இறைவனை உரத்த குரலில் அழைத்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவு என்றால் அன்னாரது தோளில் இருந்த போர்வை கீழே விழுந்துவிட்டது. அதாவது அழுது அழுது துவா செய்த காரணத்தால் அன்னாரது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதனால் போர்வை கீழே விழுந்தது. அந்த சமயத்தில் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாருக்கு அருகே வந்து போர்வையை எடுத்து அன்னாரது தோளில் போர்த்தினார்கள். பிறகு ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்து அணைத்தவாறு, அல்லாஹ்வின் நபி அவர்களே, இறைவன் முன்னிலையில் தாங்கள் புரியும் இந்த உருக்கமான வேண்டுதலே தங்களுக்கு போதுமானதாகும். அவன் தங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று கூறினார்கள். அதன் பின்னர் அல்லாஹ், இது
தஸ்தகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாபலக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபிம் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன் எனும் வசனத்தை இறக்கினான். இது சூரா அல் அன்ஃபாலின் வசனமாகும். இதன் பொருள், நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்றாடி கொண்டிருந்த போது அவன் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு அணி அணியாக தொடர்ந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான வானவர்கள் மூலம் உதவி செய்வேன் என்று வாக்களித்தான். இவ்வாறு அல்லாஹ் வானவர்களின் வாயிலாக அன்னாருக்கு உதவி செய்தான். ஹஸ்ரத் அக்தஸ் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காஃபிர்கள் மீது வெற்றி கிடைக்கும் என்று திருக்குரானில் மீண்டும் மீண்டும் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்லாத்தில் முதல் போரான பத்ரு போர் தொடங்கிய போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது துவா செய்ய தொடங்கினார்கள். துவா செய்தவாறு அன்னாரது நாவிலிருந்து அல்லாஹும்ம இன் அஹ்லக்த ஹாதிஹில் இசாபத ஃபலன் துஅபத ஃபில் அர்தி அபதா என்ற சொற்கள் வெளிப்பட்டன. அதாவது, என் இறைவா, இன்று நீ வெறும் 313 பேராக இருக்கும் இந்த ஜமாத்தை அழித்து விட்டால், அல்லது சில அறிவிப்புகளின்படி 319 பேராக இருக்கும் இவர்களை அழித்து விட்டால் மறுமை நாள் வரை உன்னை வணங்குவதற்கு எவருமே இருக்க மாட்டார்கள். இந்த சொற்களை ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாரின் நாவிலிருந்து கேட்டபோது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் இந்த அளவு ஏன் கவலை கொள்கிறீர்கள்? அல்லாஹ்வோ உங்களுக்கு வெற்றி அளிப்பதாக உறுதியான வாக்குறுதி அளித்துள்ளானே என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், அது உண்மைதான், ஆனால் எனது பார்வை அவனது தன்னிறைவு தன்மையின் மீது உள்ளது என்று கூறினார்கள். அதாவது, எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றுவது அல்லாஹ்வின் மீது கடமையல்ல, அவன் எதற்கும் கட்டுப்பட்டவன் அல்ல என்று கூறினார்கள். ஹஸரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை மாண்பின் கண்ணியத்தை எந்தளவு பேணினார்கள் என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய முன்னறிவிப்புகள் சில சமயம் வெளிப்படையான வார்த்தைகளின்படியும் சில சமயம் உருவகமாகவும் நிறைவேறக்கூடும் என்ற அனைத்து நபிமார்களின் அந்த ஒருமித்த நம்பிக்கையை நாம் ஏன் புறக்கணிக்க வேண்டும்? இந்த சம்பவத்தை எடுத்துரைத்ததன் மூலம் முன்னறிவிப்புகள் நிறைவேறவில்லை என்று ஆட்சேபனை செய்பவர்களுக்கு ஹஸரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்துள்ளார்கள். அதாவது, முன்னறிவிப்புகள் நிறைவேறுவதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன. சில சமயம் அவை வெளிப்படையாக நிறைவேறுகின்றன, சில சமயம் வேறு விதமாக நிறைவேறுகின்றன. ஆனால் அல்லாஹ் தான் செய்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுகிறான். எவ்வாறாயினும் இறைவனின் தன்னிறைவு தன்மையின் காரணமாக அதில் எந்த தடையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றும் அது முடிந்துவிடக்கூடாது என்றும் அல்லாஹ்வின் உதவியும் ஒத்தாசையும் எப்போதும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் நாம் எப்போதும் அல்லாஹ்வுக்கு முன் குனிந்திருக்க வேண்டும். ஹஸரத் அக்தஸ் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மையான ஏகத்துவவாதிகள் என்பவர்கள் கடுகளவும் நன்மையை வெளிக்காட்டாதவர்களும் உண்மையை ஏற்றுக்கொள்வதில் உலகிற்கு அஞ்சாதவர்களும் ஆவார்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். உலகம் அவர்களது செயலினால் கோபப்பட்டாலும் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். சஹாபிகள் செய்த அளவிற்கு கடும் உழைப்போ அல்லது நோன்போ ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நிரூபிக்கப்படவில்லை. சஹாபிகளில் சிலர் துறவத்திற்கு நெருக்கமான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அதாவது, மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு இருந்த அதீத ஈடுபாட்டினால் உலகை முற்றிலும் துறந்திருந்தார்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். இதிலிருந்து அவர்கள் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்தவர்கள் என்ற முடிவு வராது. நவுதுபில்லா. மாறாக ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வே கட்டாயப்படுத்தி அத்தகைய நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வந்தான் என்பதே உண்மையாகும். அன்னார் அல்லாஹ்வின் வணக்கத்தில் மூழ்கியிருந்தார்கள். அவன் மீதான நேசத்தில் திளைத்திருந்தார்கள். அன்னாரது வாழ்வின் ஆதாரமாக இறைவனே இருந்தான். ஆனால் அல்லாஹ்வே கட்டாயப்படுத்தி அந்த நிலையிலிருந்து அன்னாரை வெளியே கொண்டு வந்தான். இருப்பினும் எதையும் மறைவாக செய்யும் அன்னாரது வழக்கம் நீங்கவில்லை. அன்னார் மறைவாக எந்த அளவு முயற்சியிலும் இறை வணக்கத்திலும் ஈடுபட்டார்கள் என்பது யாருக்கு தெரியும்? இவ்வாறு கபிரிஸ்தானில் நடந்த சம்பவம் முன்னரும் கூறப்பட்டு விட்டது. அதை எடுத்து கூறி ஹஸரத் அக்தஸ் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைமுகமான இறை வணக்கத்தை நிரூபித்தார்கள். ஒரு முறை ஹஸரத் ஆயிஷா அவர்களின் முறையில் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்தபோது ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கண்விழித்து பார்த்தபோது அன்னாரை காணவில்லை. மிகவும் ஆச்சரியமடைந்து தேடி பார்த்தபோது அன்னார் கபிரிஸ்தானில் மிகவும் உருக்கமாக துவா செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள். என் இறைவா, எனது ஆன்மா, எனது உயிர், எனது எலும்புகள் மற்றும் எனது ரோமங்கள் அனைத்தும் உனக்கு சஜிதா செய்கின்றன என்று வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இதை விவரித்தவாறு ஹஸரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கவில்லை என்றால் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறைவனுடன் எத்தகைய உறவை கொண்டிருந்தார்கள், எவ்வளவு அதிகமாக இறை வழிபாடு செய்தார்கள், எவ்வளவு ரகசியமாகவும் மறைமுகமாகவும்
அன்னார் இறைவனை வழிபட்டார்கள் என்பது வேறு யாருக்கு தெரிந்திருக்கப் போகிறது? அன்னாரின் ஆன்மீக போராட்டங்களும் இறை வணக்கங்களும் இவ்வாறு இருந்தன. ஏனெனில் அல்லாஹ் அத்தகையவர்களின் இயல்பிலேயே மறைத்து செய்யும் பழக்கத்தை வைத்திருந்தான். அவர்கள் எதையும் மறைவாகவே செய்வார்கள் என்பதால் அவர்களின் முழுமையான நிலைகளை பற்றி உலகிற்கு தெரிவதில்லை. அவர்கள் உலகிற்காக எதையும் செய்வதில்லை. எந்த இறைவனுடன் அவர்களுக்கு விவகாரமும் தொடர்பும் இருக்கின்றதோ அந்த இறைவன் அனைத்தையும் எல்லா இடங்களிலும் பார்த்து கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான். அதாவது அவர்கள் இறைவனை வணங்குகிறார்கள், அவனிடம் அன்பு கொள்கிறார்கள் என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த இறைவன் அறிவான். இத்தகைய மக்கள் உலகிற்கு காட்டுவதற்காக எவ்வித செயலையும் செய்வதில்லை. உலக ஆதாயங்கள் மற்றும் வசதிகள் குறித்து ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். ஒருமுறை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்றார்கள். ஒரு சிறுவன் மூலமாக அனுமதி பெற்று உள்ளே சென்றபோது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரீச்ச ஓலைப்பாயில் படுத்து கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் உள்ளே வந்ததும் அன்னார் எழுந்து அமர்ந்தார்கள். அந்த வீடு முற்றிலும் காலியாக இருப்பதையும் அங்கு அலங்கார பொருட்கள் எதுவுமே இல்லை என்பதையும் ஹஸ்ரத் உமர் அவர்கள் கவனித்தார்கள். ஒருபுறம் ஆணி ஒன்றில் ஒரு வாள் தொங்கிக் கொண்டிருந்தது. இன்னொரு புறம் அன்னார் படுத்திருந்த அந்த ஓலைப்பாய், அதன் அடையாளங்கள் அன்னாரது அருளுக்குரிய முதுகில் பதிந்திருந்தன. அதை கண்டு ஹஸ்ரத் உமர் அவர்கள் அழத் தொடங்கினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, உம்மை அழ வைத்தது எது என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் உமர் அவர்கள், கிஸ்ராவும் கைசரும் வசதி வாய்ப்புகளை வைத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சுகபோகங்களும் வசதிகளும் ஓய்வுக்கான ஏற்பாடுகளும் உள்ளன. ஆனால் இறை தூதராகவும் இரு உலகிற்கும் அரசராகவும் இருக்கும் தாங்கள் பாயில் படுத்து உடலில் தழும்புகள் ஏற்படும் நிலையில் இருக்கிறீர்களே என்று கூறினார்கள். அதற்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, எனக்கு இவ்வுலகோடு என்ன சம்பந்தம்? நான் ஒரு வழிப்போக்கனை போன்றவன். அவன் ஒட்டகத்தின் மீது ஏறி தனது இலக்கை நோக்கி செல்கிறான். பாலைவன பாதையில் கடும் வெயில் காரணமாக ஒரு மரத்தை கண்டு அதன் நிழலில் சிறிது நேரம் இளைப்பாறுகிறான். வியர்வை காய்ந்ததும் அவன் மீண்டும் தனது பயணத்தை தொடர்கிறான் என்றார்கள். இவ்வாறு ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், அதாவது முதலில் நீர் உமது நெருங்கிய உறவினர்களை எச்சரிப்பீராக என்ற வசனம் இறங்கிய போது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று, குறைஷி மக்களே, உங்கள் உயிர்கள் தொடர்பாக வியாபாரம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் முன்னிலையில் நான் உங்களுக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாது என்று கூறினார்கள். அதாவது நீங்கள் நற்செயல்கள் செய்தால், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால், அவனது இபாதத்தில் ஈடுபட்டால், அவனது நேசத்தில் மூழ்கினால் மட்டுமே மன்னிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் நான் உங்களுக்கு பயன்பட முடியாது என்று எச்சரித்தார்கள். பிறகு அன்னார் தமது மற்ற உறவினர்களையும் கோத்திரத்தாரையும் விழித்து, அப்து மனாஃப் மக்களே, அல்லாஹ்வின் முன்னிலையில் நான் உங்களுக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாது. அப்துல் முத்தலிபின் மகன் அப்பாஸே, அல்லாஹ்வின் முன்னிலையில் நான் உமக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதருடைய அத்தை சஃபியாவே, அல்லாஹ்வின் முன்னிலையில் நான் உமக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாது. முஹம்மதுவின் மகள் ஃபாத்திமாவே, எனது செல்வத்திலிருந்து நீ எதை விரும்பினாலும் கேட்டு பெற்றுக்கொள். ஆனால் முஹம்மதுவின் மகள் ஃபாத்திமாவே, எனது செல்வத்திலிருந்து நீ எதை விரும்பினாலும் கேட்டு பெற்றுக்கொள். ஆனால் அல்லாஹ்வின் முன்னிலையில் நான் உமக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாது என்று கூறினார்கள். அதாவது உங்களது இறை வணக்கங்களும் அல்லாஹ்வுடன் நீங்கள் கொண்டுள்ள தொடர்பு மட்டுமே உங்களை காப்பாற்றும் என்பது இதன் பொருளாகும். அல்லாஹ்வின் மீதான நேசத்திற்கு முன்னால் அன்னார் தமது உயிரை கூட ஒரு பொருட்டாக கருதவில்லை. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்லீக் செய்ய தொடங்கிய போது குறைஷிகள் அபூ தாலிபிடம் சென்று, உங்கள் சகோதரருடைய மகனை எங்கள் தெய்வங்களை குறை கூறுவதிலிருந்து தடுத்து நிறுத்துங்கள், இல்லையெனில் நாங்களே அவரை தடுப்போம், அப்போது நீங்கள் இதில் தலையிடக்கூடாது என்று கூறினார்கள். நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் உங்களுடைய சகோதரருடைய மகனை தடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தோம், ஆனால் நீங்கள் அவரை தடுக்கவில்லை. இப்போது மீண்டும் வந்துள்ளோம். ஒன்று, அவர் எங்களை பற்றி இவ்வாறு பேசுவதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், அல்லது அவரையும் உங்களையும் எதிர்ப்போம். எந்த அளவுக்கென்றால் இரு பிரிவினரில் ஒன்று அழிந்துவிடும் என்று கூறினர். குறைஷிகள் அபூ தாலிபிடம் இவ்வாறு கூறியதும் அபூ தாலிப் அவர்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, எனது சகோதரர் மகனே, என்னால் தாங்க முடியாத ஒரு சுமையை என் மீது ஏற்றிவிடாதே என்று கூறினார். தனது பெரிய தந்தை தமக்கு அளித்து வந்து ஆதரவை கைவிட்டு விடுவார் என்றும் தம்மை குறைஷிகளிடம் ஒப்படைத்து விடுவார் என்றும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களிடம், பெரிய தந்தை அவர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக
இந்த மக்கள் எனது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் கொண்டு வந்து வைத்தாலும் எனது கடமையிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அல்லாஹ் இதனை நிறைவேற்றும் வரை அல்லது இந்த முயற்சியில் நான் மடியும் வரை நான் இந்த பணியை தொடர்ந்து கொண்டே இருப்பேன் என்றார்கள். பிறகு அன்னார் அங்கிருந்து புறப்பட்ட போது அபு தாலிப் அவர்கள் அன்னாரை அழைத்து, எனது சகோதரர் மகனே, நீ விரும்புவதை செய். அல்லாஹ்வின் மீது ஆணையாக எதற்காகவும் நான் உம்மை அவர்களிடம் ஒப்படைக்க மாட்டேன் என்று கூறினார்கள். இந்த சம்பவம் சீரத் இப்னு ஹிஷாம் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஹசரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்துள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், முஷ்ரிக்குகள் அசுத்தமானவர்கள், தூய்மையற்றவர்கள், படைப்புகளில் மிக மோசமானவர்கள், அறிவிலிகள், ஷைத்தானின் சந்ததிகள் என்றும் அவர்களது தெய்வங்கள் நரகத்தின் எரிபொருட்கள் என்றும் திருக்குரான் வசனங்கள் இறங்கிய போது அபு தாலிப் அவர்கள் அன்னாரை அழைத்து, எனது சகோதரர் மகனே, உமது வசவு சொற்களால் சமுதாயம் கடுமையாக சீற்றமடைந்துள்ளது. அவர்கள் உம்மையும் உம்மோடு சேர்த்து என்னையும் அழித்து விடுவார்கள் போல தெரிகிறது. நீர் அவர்களது அறிஞர்களை அறிவிலிகள் என்றும் அவர்களது பெரியோர்களை படைப்புகளில் மிக மோசமானவர்கள் என்றும் அவர்கள் மதித்து வணங்கும் தெய்வங்களை நரகத்தின் எரிபொருள் என்றும் கூறிவிட்டீர். பொதுவாக அவர்கள் அனைவரையும் அசுத்தமானவர்கள் என்றும் ஷைத்தானின் வாரிசுகள் என்றும் தூய்மையற்றவர்கள் என்றும் கூறிவிட்டீர். உமது நன்மையை நாடியே நான் கூறுகிறேன். உமது நாவை கட்டுப்படுத்திக் கொள். அவர்களை வசைபாடுவதை விட்டு விலகிவிடு. இல்லையெனில் சமுதாயத்தை எதிர்க்கும் ஆற்றல் எனக்கு இல்லை என்றார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளித்தவாறு கூறினார்கள், பெரிய தந்தையே, இது வசவு சொற்கள் கிடையாது. மாறாக உண்மையை வெளிப்படுத்துவதும் யதார்த்தமான நிலையை அதற்குரிய இடத்தில் வெளிப்படுத்துவதும் ஆகும். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். இதற்காக நான் மரணிக்க நேரிட்டாலும் அந்த மரணத்தை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். எனது வாழ்வு இந்த வழிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மரணத்திற்கு அஞ்சி உண்மையை உரைப்பதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். பெரிய தந்தையே, உங்களது பலவீனம் மற்றும் சிரமத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டால் எனக்கு வழங்கி வரும் அடைக்கலத்தை நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்கள் ஆதரவு எனக்கு தேவையில்லை. இறை கட்டளைகளை எட்ட வைப்பதிலிருந்து நான் ஒருபோதும் என்னை தடுத்து கொள்ள மாட்டேன். எனது எஜமானனின் கட்டளைகள் எனது உயிரை விட எனக்கு மேலானவை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த வழியில் நான் கொல்லப்பட்டால் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று இதே வழியில் மடியவே நான் விரும்புகிறேன். இது அச்சப்பட வேண்டிய இடமல்ல, மாறாக அவனது வழியில் துன்பங்களை அனுபவிப்பதில் நான் எல்லையற்ற இன்பத்தை காண்கிறேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதன் விளக்க உரையில் இவ்வாறு எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழு வாழ்க்கையும் இறைவன் மீதான நேசத்தில் மூழ்கி இருப்பதை நாம் காண்கிறோம். மிக பெரிய அளவிலான இஸ்லாமிய சமுதாய பொறுப்புகள் இருந்த போதிலும் இரவும் பகலும் அன்னார் இறை வணக்கத்திலேயே மூழ்கியிருந்தார்கள். பாதி இரவு கடந்ததும் அன்னார் அல்லாஹ்வை வணங்குவதற்காக எழுந்து நின்று விடுவார்கள். அதிகாலை வரை இறை வணக்கம் செய்து கொண்டிருப்பார்கள். எனவே இதை குறித்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, நான் இறைவனுக்கு மிக நெருக்கமானவன் என்பதும் அல்லாஹ் தனது அருளால் அந்த நெருக்கத்தை எனக்கு வழங்கியுள்ளான் என்பதும் உண்மையாக இருக்கும்போது என்னால் இயன்றவரை அவனுக்கு நான் நன்றி செலுத்துவது எனது கடமையல்லவா? ஏனென்றால் பேரருள்களுக்கு பதிலாக நன்றி கடன் செலுத்தப்படுகின்றது என்றார்கள். அதாவது அல்லாஹ் என் மீது பேரருள் செய்திருக்கும் போது நான் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றார்கள். அவ்வாறே அன்னார் எந்த ஒரு பெரிய காரியத்தையும் இறைவனது அனுமதியின்றி செய்வதில்லை. அவ்வாறே அன்னார் எந்த ஒரு பெரிய காரியத்தையும் இறைவனது அனுமதியின்றி செய்வதில்லை. அல்லாஹ்வின் கட்டளை வரும்போதே அதை செய்வார்கள். மக்காவாசிகளின் கடுமையான அநீதிகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ்விடமிருந்து வஹி மூலமாக மக்காவை துறந்து செல்லும்படி கட்டளை வரும் வரை அன்னார் மக்காவை விட்டு வெளியேறவில்லை. மக்காவாசிகளின் அநீதிகளின் கடுமையை கண்டபோது அன்னார் சஹாபிகளை அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய அனுமதித்தார்கள். அப்போது அவர்களுடன் அன்னாரும் வர வேண்டும் என்று சஹாபிகள் விருப்பம் தெரிவித்தபோது, எனக்கு அல்லாஹ்விடமிருந்து இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை, அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை என்று அன்னார் கூறினார்கள். துன்பம் மற்றும் நெருக்கடியான காலங்களில் மக்கள் தமது நண்பர்களையும் உறவினர்களையும் தம்மை சுற்றிலும் சேர்த்து கொள்வார்கள். ஆனால் அன்னாரோ தமது ஜமாத்தை அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்லுமாறு பணித்துவிட்டு தான் மட்டும் தனி ஆளாக மக்காவிலே தங்கிவிட்டார்கள். ஏனென்றால் அன்னாரது இறைவன் அன்னாருக்கு ஹிஜ்ரத் செய்ய இன்னும் கட்டளை வழங்கியிருக்கவில்லை. அல்லாஹ்வின் வசனங்களை கேட்கும்போது
அன்னார் தம்மையும் அறியாமலேயே கண்கள் கலங்கி அழுவார்கள். குறிப்பாக அன்னாரது பொறுப்புகள் குறித்து நினைவூட்டப்பட்டிருக்கும் வசனங்களை கேட்கும்போது இவ்வாறு நிகழும். ஹசரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் திருக்குர்ஆனின் சில வசனங்களை எனக்கு ஓதி காண்பிப்பீராக என்று கூறினார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, திருக்குர்ஆனோ தங்கள் மீது இறக்கப்பட்டது, நான் தங்களுக்கு என்ன ஓதி காட்டுவது என்று கேட்டேன். அதற்கு அன்னார், பிறர் ஓத கேட்பதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். அதன் பின்னர் நான் சூரா அந்நிசாவை ஓதத் தொடங்கினேன். நான் ஓதிக்கொண்டே வந்தபோது, ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்திம் பி ஷஹீதியும் வ ஜிஅனா பிக அலா ஹாவுலாயி ஷஹீதா, ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அவர்களின் நபியை அந்த சமுதாயத்திற்கு முன்னால் நாம் நிற்க வைத்து அந்த சமுதாயத்தின் கணக்கு வழக்கை சரிபார்க்கும்போது உம்மையும் உமது சமுதாயத்திற்கு முன்னால் நிற்க வைத்து கணக்கு வழக்கு வாங்கும்போது உமது நிலை என்னவாகும் எனும் வசனத்தை அடைந்தபோது ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், போதும், நிறுத்து என்று கூறினார்கள். நான் அன்னாரை ஏறிட்டு பார்த்தபோது அன்னாரது இரு கண்களிலிருந்தும் கண்ணீர் சுட்டு சுட்டாக வடிந்து கொண்டிருந்தது. இந்த சம்பவத்தை ஏற்கனவே நான் எடுத்துரைத்திருக்கிறேன். ஆயினும் நாம் எத்தனை முறைக்கு இதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் அன்னார் கொண்டிருந்த அச்சமும் நேசமும் ஒரு புதிய பரிமாணத்தில் நமக்கு தெரிகின்றது. இறைவன் மீதான நேசம் குறித்து விவரிக்கும் போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் பயணத்தின் போது காயமடைந்த சம்பவம் வரலாற்றில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நபித்துவம் கிடைத்த 10ஆம் ஆண்டில் அபு தாலிப் அவர்களின் மறைவிற்கு பிறகு குறைஷிகள் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அநீதி இழைக்க ஆரம்பித்த போது அன்னார் தாயிஃப் சென்றார்கள். அங்கு 10 நாட்கள் தங்கி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் எவரும் அன்னாரது அழைப்பை ஏற்கவில்லை. இளைஞர்கள் அன்னாரது போதனையை ஏற்று விடுவார்களோ என்று அங்கிருந்த தலைவர்கள் அஞ்சியதால், அதாவது மீண்டும் மீண்டும் கூறுவதால் ஏற்றுக்கொண்டு விடுவார்களோ என அஞ்சியதால் ஒழுக்கமற்ற மக்களை அன்னாருக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள். அவர்கள் அன்னார் மீது கற்கள் எறிய தொடங்கினார்கள். எந்த அளவுக்கென்றால் அன்னாரது இரு பாதங்களிலும் இரத்தம் வழிந்தோடியது. ஹசரத் ஜயித் பின் ஹாரிசா அவர்களும் அன்னாருடன் இருந்தார்கள். கற்கள் வரும்போது ஹசரத் ஜயித் அவர்கள் அவற்றை தமது உடல் மீது வாங்கிக் கொள்ள முயற்சிப்பார்கள். இதில் அவர்களது தலையிலும் பல காயங்கள் ஏற்பட்டன. சஹீ புகாரியில் இந்த சம்பவம் குறித்து ஓர் அறிவிப்பு வருகிறது. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூய மனைவி ஹசரத் ஆயிஷா அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், அவர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உஹுது போரின் காயமடைந்த நாளை விட கடினமான ஒரு நாள் தங்கள் வாழ்வில் வந்ததுண்டா என்று வினவினார்கள். அதற்கு அன்னார், உமது உம்மத்தினர் எனக்கு இழைத்த துன்பங்களில் எல்லாவற்றையும் விட கடினமானது அக்கபாவின் தினத்தில் நேரிட்டதுதான். அதாவது தாயிஃபில் நான் இப்னு அபி அப்தே அலீல் பின் அப்தே குலால் என்பவனிடம் சென்று எனது செய்தியை முன்வைத்த போது அவன் நான் விரும்பிய பதிலை அளிக்கவில்லை. அங்கிருந்து நான் மிகுந்த கவலையுடன் புறப்பட்டேன். நான் கர்னூஸ் ஆலிப் எனும் இடத்தை அடைந்த போதுதான் எனக்கு கவலை சற்று நீங்கியது. அது மினாவிற்கு அருகிலுள்ள ஒரு சிறிய மலையாகும். நான் வானத்தை ஏறிட்டு பார்த்தபோது ஒரு மேகம் எனக்கு நிழல் தந்து கொண்டிருப்பதை கண்டேன். அதில் ஹசரத் ஜிப்ரீல் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னை விழித்து, உங்கள் உம்மத்தினர் உங்களிடம் கூறியவற்றையும், அதாவது அவர்கள் உங்களுடன் நடந்து கொண்டதையும் அவர்கள் உங்களுக்கு கூறிய பதிலையும் அல்லாஹ் செவியுற்று விட்டான். எனவே உங்கள் விருப்பப்படி கட்டளையிடுவதற்காக மலைகளுக்கான வானவரை உங்களிடம் அல்லாஹ் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பின்னர் அந்த மலைகளின் வானவர் என்னை அழைத்து சலாம் கூறினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் விரும்பியதை கட்டளையிடுங்கள். நீங்கள் விரும்பினால் இந்த 2 மலைகளையும் அம்மக்கள் மீது மோதச் செய்து விடுகிறேன், அதாவது அவர்கள் மீது விழச் செய்கிறேன், அவர்கள் உள்ளே அமுங்கி விடுவார்கள் என்று கூறினார். அதற்கு அன்னார், வேண்டாம், இவர்களது சந்ததியிலிருந்து அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இணை வைக்காத ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் நம்புகிறேன் என கூறினார்கள். இங்கும் அன்னாரது இரக்க குணமே மேலோங்கி நின்றது. அந்த சமுதாயத்தை அன்னார் காப்பாற்றினார்கள். பின்னர் மக்கா வெற்றிக்கு பிறகு கொஞ்ச காலம் கடந்த பிறகு அம்மக்களது சந்ததியினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். ஹசரத் அக்தஸ் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்து மற்றும் தகுதியை குறித்து எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறுகிறார்கள், மனிதனுக்கு அருளப்பெற்ற, அதாவது முழுமையான மனிதனுக்கு அருளப்பெற்ற உயர் தகுதியுடைய அந்த ஒளி வானவர்களிலோ விண்மீன்களிலோ சந்திரனிலோ சூரியனிலோ இருந்ததில்லை. மேலும் பூமியில் உள்ள கடல்களிலோ
அல்லது ஆறுகளிலோ இருக்கவில்லை. அது மாணிக்கம், வைடூரியம், மரகதம், நீலமணி, முத்து ஆகியவற்றிலும் இருந்ததில்லை. அதாவது பூமி, வானம் ஆகியவற்றின் எப்பொருளிலும் அது இருந்ததில்லை. அது மனிதனிடமே இருந்தது. அதாவது முழுமையான மனிதனிடம். அதன் முழுமை, நிறைவு, உயர்வு, மேன்மை எல்லாம் ஒருங்கே கொண்டவர் நம் தலைவரும் எஜமானரும், நபிமார்களின் தலைவரும், உயிரினங்களில் எஜமானருமாகிய ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள். எனவே அந்த ஒளி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பின்னர் அவர்களின் பண்புகளை சிறிதேனும் கொண்டவர்களுக்கும் அவர்களின் தகுதிக்கேற்ப கொடுக்கப்பட்டது. அதாவது அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்களுள் அன்னாரின் நடைமுறைப்படி செயல்படக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. மனிதனுக்கு வழங்கப்பட்ட அந்த அமானிதம் என்பது என்ன என்பதை விளக்கும்போது ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அமானிதம் என்பது அல்லாஹ் முழுமையான மனிதனுக்கு வழங்கும் அனைத்து ஆற்றல்களும், அறிவும், ஞானமும், இதயமும், உயிரும், உணர்வுகளும், அச்சமும், நேசமும், கண்ணியமும், அந்தஸ்தும், அனைத்து ஆன்மீக மற்றும் பௌதீக அருட்கொடைகளையும் குறிக்கும். ஒரு முழுமையான மனிதர் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா என்ற வசனத்திற்கு ஏற்ப அந்த அமானிதங்களை அனைத்தையும் இறைவனிடமே திருப்பி ஒப்படைத்து விடுகிறார். அதாவது இறைவனிடம் தன்னை மாய்த்து கொண்டு அவனது வழியில் அர்ப்பணித்து விடுகிறார். அதாவது அல்லாஹ் வழங்கிய அந்த அமானிதங்களை அவனது கட்டளைப்படி அவனது விருப்பத்தை பெறுவதற்காக செலவிடுகிறார். இதன் மூலம் அந்த அமானிதங்கள் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அல்லாஹ்வின் அன்பும் நேசமும் அதிகமான அளவில் கிடைக்க வேண்டும் எனவும் விரும்புகிறார். ஆகவே இதுவே அந்த அமானிதத்தின் மிக உயர்ந்த நிலையாகும். அல்லாஹுடனான நேசத்தில் தன்னை அர்ப்பணித்து ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நிறைவேற்றினார்கள். இதனை விளக்கும் விதமாக ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், இந்த சிறப்பு உயர்வாகவும் முழுமையாகவும் நிறைவாகவும் நம் தலைவரும் எஜமானரும் நம் வழிகாட்டியும் கல்வி கற்காத நபியும் உண்மையானவரும் உண்மையாளர் என உறுதி செய்யப்பட்டவருமான ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே காணப்பட்டது. இதை குறித்து அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறுகின்றான், குல் இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹய்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வபிதாலிக உமிர்து வானா அவ்வலில் முஸ்லிமீன் வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹ் வலா தத்தபிஉ சுபல ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹ் ذالிகும் வஸாக்கும் பிஹி லஅல்லகும் தத்தகூன். மேலும் அல்லாஹ் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹு வயக்ஃபிர் லகும் ذுனூபகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று கூறுகிறான். மேலும் ஃபகுல் அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹ் என்று கூறுகிறான். பிறகு வ உமிர்து அன் உஸ்லிம லிரப்பில் ஆலமீன் என்று கூறுகிறான். அதாவது நீர் கூறுவீராக, எனது தொழுகையும் எனது வணக்க வழிபாடுகளுக்கான முயற்சியும் எனது தியாகங்களும் எனது வாழ்வும் எனது மரணமும் அனைத்தும் இறைவனுக்கே உரியன. அவனது வழியில் அர்ப்பணம். அந்த இறைவன் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் ஆவான். அவனுக்கு இணையானவர் எவருமில்லை. இவ்வாறே நான் அவ்வலில் முஸ்லிமீன் முஸ்லிம்களில் முதன்மையானவன் ஆவேன் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அதாவது உலகின் ஆரம்பம் முதல் இறுதி வரை என்னை போன்ற ஒரு முழுமையான மனிதர் எவரும் கிடையாது. இறைவனின் அனைத்து அமானிதங்களையும் அவனிடமே ஒப்படைக்கும் அளவிற்கு மிக உயர்ந்த தரத்திலான இறை நேசத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட நிலையை கொண்டவர் யாருமில்லை. இந்த வசனமாவது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களை விட முழுமையான சிறப்பிடம் இல்லை என்று கருதும் அறிவற்ற ஏகத்துவவாதிகளுக்கு மறுப்பாக அமைந்துள்ளது. பலவீனமான ஹதீசுகளை ஆதாரமாக காட்டி அதில் என்னை யூனுஸ் பின் மத்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட மேலானவராக கருத வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருப்பதாக கூறுகின்றனர். அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் கூட அது நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கமான பணிவு மற்றும் தன்னடக்கத்தின் காரணமாக கூறப்பட்டதாகும் என்று இந்த அறிவற்றவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு சந்தர்ப்பமும் சூழலும் உண்டு. உதாரணமாக, ஒரு நல்ல மனிதர் தனது கடிதத்தில் தன்னை அல்லாஹ்வின் அடியார்களில் மிக தாழ்ந்தவன் என்று எழுதினால் அதிலிருந்து அவர் உண்மையில் உலகிலுள்ள அனைவரையும் விட, இன்னும் கூறுவதென்றால் சிலைகளை வணங்குவோர்கள் மற்றும் தீயவர்கள் அனைவரையும் விட மோசமானவர் என்றும் அவரே அதை ஒப்புக்கொள்கிறார் என்றும் முடிவு எடுப்பது எவ்வளவு பெரிய அறிவீனம் மற்றும் உள்ளத்தின் தீய எண்ணமாகும். அல்லாஹ் ஹஸரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை அவ்வலுல் முஸ்லிமீன்
முஸ்லிம்களில் முதன்மையானவர் என்று சூட்டி கீழ்ப்படிபவர்கள் மற்றும் கட்டளைக்கு அடிபணிபவர்கள் அனைவருக்கும் தலைவராக்கியுள்ளான். மேலும் அம்மானிதத்தை இறைவனிடமே முதலில் ஒப்படைப்பவர் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள் என்று தீர்மானித்துள்ளான். இவ்வாறு இருக்க திருக்குரானை நம்பும் எவருக்காவது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயரிய அந்தஸ்து குறித்து ஏதேனும் ஒரு வகையில் குறை கூறவோ அல்லது விமர்சனம் செய்யவோ இடம் உண்டோ? அல்லாஹ் மேற்கூறிய வசனத்தில் இஸ்லாமிய நிலைகளுக்கு பல படிநிலைகளை வைத்த போதிலும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயல்பிற்கு வழங்கப்பட்ட அந்த நிலையையே அனைத்து படிநிலைகளிலும் மிக உயர்ந்த ஒன்றாக தீர்மானித்துள்ளான். ஓதப்பட்ட மற்ற வசனங்களின் பொருள் என்னவென்றால், அல்லாஹ் தன் நபியிடம் கூறுகிறான், நீர் கூறுவீராக, எனது இந்த வழிதான் நேர்வழியாகும். எனவே இதையை பின்பற்றுங்கள், மற்ற வழிகளை பின்பற்றாதீர்கள். அவை உங்களை இறைவனை விட்டும் தூரமாக்கிவிடும். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே நீ அவர்களுக்கு கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அதாவது இஸ்லாத்தின் மிக உயர்ந்த உண்மையான எனது வழியில் நடைபோடுங்கள். அப்போது அல்லாஹும் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். நீர் அவர்களுக்கு கூறுவீராக, எனது வழி இதுவே. எனது முழு இருப்பையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடவும், அகிலங்களை படைத்து பரிபாலிப்பனுக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளவும் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அதாவது அவனில் என்னை மாய்த்து கொண்டு அவன் எவ்வாறு அகிலங்களை படைத்து பரிபாலிக்கிறானோ அவ்வாறே நான் அகிலங்களுக்கு சேவை செய்வோனாக மாறி முழுமையாக அவனுக்கும் அவனது பாதைக்கும் உரியவனாக ஆகிவிட வேண்டும். எனவே எனது முழு இருப்பையும் என்னிடம் இருந்த அனைத்தையும் நான் அல்லாஹ்வுக்கே அர்ப்பணித்து விட்டேன். இப்பொழுது என்னிடம் எனக்கென்று எதுவும் இல்லை. என்னிடம் எவை உள்ளனவோ அவை அனைத்தும் அவனுக்கே உரியவை. ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தகுதி மற்றும் அந்தஸ்து குறித்து இத்தகைய உயரிய ஞானத்தை அல்லாஹ் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அவர்களும் அதனை நமக்காக எடுத்துரைத்துள்ளார்கள். இவ்வளவு இருந்தும் நமது எதிரிகள் நாம் நஊது பில்லாஹ் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பதாகவும் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிக அந்தஸ்து அளிப்பதாகவும் கூறுகிறார்கள். இவர்களது தீய எண்ணங்களிலிருந்து அல்லாஹ் ஒவ்வொரு அகமதியையும் பாதுகாப்பானாக. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், அரபு நாட்டைச் சார்ந்த முஹம்மது என்னும் பெயருடைய 1000 அருள்களும் சாந்தியும் அவருக்கு உண்டாவதாக. அந்த இறைத்தூதர் எவ்வளவு உயர்வான தகுதியை கொண்ட இறைத்தூதர் ஆவார் என நான் எப்போதும் வியப்புடன் பார்க்கிறேன். அவருடைய உயரிய அந்தஸ்தின் எல்லையை கண்டறிய முடியாது. அவருடைய பரிசுத்தமாக்கும் தாக்கத்தை பற்றி அனுமானிப்பது மனிதனின் வேலையன்று. பிரித்தறியப்பட வேண்டிய முறையில் அவருடைய உயர் அந்தஸ்து பிரித்தறியப்படவில்லை என்பது வருந்தத்தக்கதாகும். உலகிலிருந்து மறைந்த அந்த ஏகத்துவத்தை மீண்டும் உலகிற்கு கொண்டு வந்தவர் அந்த வீரர் ஒருவரே. அவர் இறைவனிடம் எல்லையற்ற அன்பை கொண்டிருந்தார். படைப்பினங்களிடம் கொண்டிருந்த எல்லையற்ற இரக்கத்தில் அவர் உயிரே உருகிவிட்டது. எனவே அவருடைய உள்ளத்தின் இரகசியத்தை அறிந்திருந்த இறைவன் அவருக்கு எல்லா நபிமார்களை விடவும் முன்னவர் பின்னவர் அனைவரை விடவும் சிறப்பினை வழங்கினான். மேலும் அவருடைய குறிக்கோள்களை அவர் வாழ்நாளிலே நிறைவேற்றினான். அன்னாரே ஒவ்வொரு அருளுக்கும் ஊற்றாக விளங்குகிறார். அன்னாரது அருளை பெற்று கொண்டதாக ஒப்புக்கொள்ளாமல் எவராவது ஒரு சிறப்பை உரிமை கொண்டாடினால் அவர் மனிதர் அல்ல, மாறாக ஷைத்தானின் சந்ததி ஆவார். ஏனெனில் ஒவ்வொரு சிறப்பிற்கும் உரிய திறவுகோல் அன்னாருக்கே வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஞானத்தின் பொக்கிஷமும் அன்னாருக்கு அருளப்பட்டுள்ளது. அன்னார் மூலமாக பெறாதவன் நித்திய இழப்பிற்குள்ளானவனாவான். நாம் என்ன, நமது உண்மை நிலை என்ன? இந்த நபியின் மூலமாகவே நாம் உண்மையான ஏகத்துவத்தை பெற்றோம். உயிருள்ள இறைவனை பற்றிய ஞானம் இந்த முழுமையான நபியின் மூலமாகவும் அவரது ஒளியின் மூலமாகவுமே நமக்கு கிடைத்தது என்று நாம் ஒப்புக்கொள்ளாவிட்டால் நாம் நன்றி மறந்தவர்களாகி விடுவோம். அல்லாஹ்வின் முகத்தை காண்பதற்கும் அவனது உரையாடல்களை பெறும் பாக்கியத்தை பெறுவதற்கும் இந்த மாபெரும் நபியே காரணமாக இருந்தார். நேர்வழி எனும் இந்த சூரியனின் கதிர்கள் நம்மீது விழுகின்றன. நாம் அவருக்கு முன்னால் நிற்கும் வரை மட்டுமே ஒளியுடன் இருக்க முடியும். எந்த நபர்கள் இந்த தவறான எண்ணத்தில் பிடிவாதமாக இருக்கிறார்களோ, அதாவது ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ளாதவர் அல்லது மார்க்கத்தை விட்டு விலகிய ஒருவர் ஏகத்துவத்தில் நிலைத்திருந்து அல்லாஹ்வை இணையற்ற ஏகன் என்று அறிந்து கொண்டால் அவரும் ரட்சிப்பு பெற்று விடுவார் என்றும், ஈமான் கொள்ளாததாலோ அல்லது முர்த்ததானதாலோ அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் கருதுகிறார்களோ அத்தகையவர்கள் உண்மையில் ஏகத்துவத்தின் உண்மையை பற்றியே அறியாதவர்கள் ஆவார்கள். வெறுமனே இறைவனை ஏகன் என்று மட்டும் கருதுவதால் ரட்சிப்பு கிடைத்து விடாது. மாறாக ரட்சிப்பு என்பது 2 விஷயங்களை பொறுத்தே அமைகின்றன. நம்பர் 1,
நம்பர் 1, முழுமையான உறுதியுடன் அல்லாஹ்வின் இருப்பு மற்றும் அவனது ஏகத்துவத்தின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். நம்பர் 2, அந்த ஏக இறைவனின் மீதான முழுமையான நேசம் ஒருவரது உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிய வேண்டுமென்றால் அதன் ஆதிக்கத்தினால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலே அவரது உயிருக்கு நிம்மதியாக மாற வேண்டும். அவனின்றி அவரால் வாழவே முடியாது என்ற நிலை ஏற்பட வேண்டும். அவனது நேசம் மற்ற அனைத்து நேசங்களையும் அழித்துவிட வேண்டும். இத்தகைய உண்மையான ஏகத்துவம் நமது தலைவரும் எஜமானருமான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை தவிர வேறு எதன் மூலமும் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இதற்கான பதில் என்னவென்றால், இறைவனது இருப்பு என்பது மறைவிலும் மறைவானதும் எட்ட முடியாததற்கும் அப்பாற்பட்டதும் மிகவும் நுட்பமானதும் ஆகும். அதனை மனித அறிவு தனது சுய சக்தியால் மட்டும் கண்டறிய முடியாது. எந்த ஒரு தர்க்க ரீதியிலான ஆதாரமும் இறைவனது இருப்பிற்கு அறுதியான சான்றாக முடியாது. ஏனென்றால் அறிவின் ஓட்டமும் முயற்சியும் இவ்வுலகின் படைப்புகளைக் கண்டு ஒரு படைப்பாளன் இருக்க வேண்டும் என்ற தேவையை உணர்வதுடன் நின்றுவிடும். ஆனால் ஒரு தேவையை உணர்வது என்பது வேறு, அந்த படைப்பாளன் உண்மையில் இருக்கிறான் என்ற நிச்சய உறுதி நிலையை அடைவது என்பது வேறு. அறிவின் மூலம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளலாம், ஆனால் அவன் யார் என்பது தெரியாது. அறிவின் வழிமுறை குறைபாடுள்ளதாகவும் முழுமையற்றதாகவும் சந்தேகத்திற்குரியதாகவும் இருப்பதால் ஒரு தத்துவ ஞானியால் வெறும் அறிவை கொண்டு இறைவனை அடையாளம் காண முடியாது. மாறாக அறிவின் மூலம் மட்டும் இறைவனை தேடுபவர்கள் இறுதியில் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடுகிறார்கள். பூமி மற்றும் வானத்தின் படைப்புகள் குறித்து சிந்திப்பது அவர்களுக்கு எவ்விதத்திலும் பயன் தருவதில்லை. மாறாக அவர்கள் அல்லாஹ்வின் முழுமையான மனிதர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்கிறார்கள். இவ்வுலகில் ஆயிரக்கணக்கான பொருட்கள் காணப்படுகின்றன. அவற்றில் நமக்கு எந்த பலனும் இருப்பதாக தெரிவதில்லை. நமது அறிவுபூர்வமான ஆய்வின் மூலம் அவற்றில் படைப்பாளனை அடையாளப்படுத்தும் எவ்வித கைத்திறனும் நிரூபிக்கப்படுவதில்லை என்று அவர்கள் வாதிக்கிறார்கள். அவர்கள் தங்களது அறிவை கொண்டு சிந்திக்கும் போது சில பொருள்கள் ஏன் இருக்கின்றன என்பதற்கான அறிவுபூர்வமான காரணம் எதுவும் அவர்களுக்கு தெரிவதில்லை. மாறாக அத்தகைய பொருள்களின் இருப்பு வீணானது, தேவையற்றது என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஒரு பொருளை பற்றிய அறிவு நமக்கு இல்லை என்பதற்காக அந்த பொருளே இல்லை என்பது அர்த்தமல்ல என்பதை அந்தோ பரிதாபம் அந்த அறிவிலிகள் அறிவதில்லை. தங்களை முதல் தரமான அறிவாளிகள் என்றும் தத்துவவாதிகள் என்றும் கருதி கொண்டு இறைவனின் இருப்பையே கடுமையாக மறுக்கும் இத்தகைய மக்கள் இன்றைய காலத்தில் லட்சக்கணக்கில் காணப்படுகின்றனர். இப்போதோ கோடிக்கணக்கில் உள்ளனர். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வலுவான அறிவுபூர்வமான ஆதாரம் கிடைத்திருந்தால் அவர்கள் இறைவனின் இருப்பை மறுத்திருக்க மாட்டார்கள் என்பது வெளிப்படை. மேலும் இறைவனின் இருப்பு குறித்து ஏதேனும் உறுதிமிக்க அறிவுபூர்வமான சான்று அவர்களை கட்டுப்படுத்தியிருந்தால் அவர்கள் இவ்வளவு வெட்கக்கேடாகவும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு இறைவனை மறுக்க மாட்டார்கள். எனவே எந்த ஒரு நபரும் தத்துவவாதிகளின் படகில் ஏறிக்கொண்டு சந்தேகங்கள் எனும் புயலிலிருந்து தப்பித்துவிட முடியாது. நீங்கள் தத்துவவாதிகளுடன் அமர்ந்தாலோ அல்லது அவர்களின் சிந்தனை போக்கில் சென்றாலோ சந்தேகங்களிலிருந்து விடுதலை பெறுவது சாத்தியமற்றது. இறைவனை மறுக்கும் அந்த தத்துவவாதிகளின் உள்ளங்களில் சந்தேகங்களின் பெரும் புயலை வீசுகிறது. அதில் அவர்கள் நிச்சயம் மூழ்கி போவார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் தூய ஏகத்துவம் எனும் பானம் கிடைக்கப் போவதுமில்லை. இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மத்தியஸ்தம் இன்றி ஏகத்துவம் கிடைத்துவிடும் என்றும் அதன் மூலம் மனிதன் ரட்சிப்பு பெற்றுவிடலாம் என்றும் கருதுவது எவ்வளவு தவறான துர்நாற்றம் வீசக்கூடிய சிந்தனையாகும். எனவே தௌஹீதை பற்றியும் இறைவனின் இருப்பு பற்றியும் நாம் அறிய வேண்டுமானால் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை ஆழமாக பார்க்க வேண்டும். திருக்குர்ஆனை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அறிவிலிகளே, இறைவனது இருப்பு குறித்து முழுமையான உறுதி ஏற்படாத வரை அவனது ஏகத்துவத்தின் மீது எவ்வாறு உறுதி பிறக்க முடியும்? எனவே உண்மையான ஏகத்துவம் நபியின் வாயிலாக மட்டுமே கிடைக்கும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டின் இறை மறுப்பாளர்களுக்கும் மார்க்கமற்றவர்களுக்கும் ஆயிரக்கணக்கான விண்ணின் அடையாளங்களை காட்டி அவர்களை இறைவனின் இருப்பை ஏற்கச் செய்தார்கள். இன்றும் கூட ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றுபவர்கள் அத்தகைய அடையாளங்களை இறை மறுப்பாளர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறார்கள். உண்மையான விஷயம் என்னவென்றால், உயிருள்ள இறைவனின் உயிருள்ள ஆற்றல்களை மனிதன் நேரில் காணாதவரை ஷைத்தான் அவனது உள்ளத்தை விட்டு வெளியேற மாட்டான். உண்மையான ஏகத்துவம் அவனது உள்ளத்தில் நுழையாது. மேலும் இறைவனது இருப்பை ஒருவனால் உறுதியாக ஏற்கவும் முடியாது. இத்தகைய
தூய முழுமையான ஏகத்துவம் ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மட்டுமே கிடைக்கின்றது. இக்காலத்தில் இந்த போதனைகளை ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அரபு நாட்டின் அந்த பாலைவன பிரதேசத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்தது. அதாவது லட்சக்கணக்கான இறந்தவர்கள் சில நாட்களில் உயிர் பெற்றனர். பல தலைமுறைகளாக கெட்டுப் போயிருந்தவர்கள் இறை பண்புகளை பெற்றனர். குருடர்கள் கண்ணொளி பெற்றனர். ஊமைகளின் நாவில் இறைஞானம் பெருக்கெடுத்தது. எக்கண்ணும் கண்டிராத எக்காதும் கேட்டிராத அத்தகு புரட்சி உலகில் மலர்ந்தது. அது என்னவென்று தெரியுமா? அது இறைவனில் தன்னை மாய்த்து கொண்ட ஒருவர் இருள் நிறைந்த இரவுகளில் செய்திட்ட துவாக்களின் பயன்களே. துவாக்களாகிய அவை உலகில் ஒரு பேரொளியை எழுப்பின. மேலும் அந்த கல்லாத இயலாத அம்மாமனிதரால் செய்ய முடியாதது என்று காணப்பட்ட அற்புதங்களை செய்து காட்டின. அல்லாஹ்வே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தினர் மீதும் உனது அருளையும் சாந்தியையும் அபிவிருத்திகளையும் பொழிவாயாக. இந்த உம்மத்திற்காக அன்னார் சுமந்த கவலைகள், துக்கங்கள் மற்றும் வேதனைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவும் உனது அருளின் ஒளியை அன்னார் மீது என்றென்றும் இறக்குவாயாக. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எனது சொந்த அனுபவத்தின் மூலம் நான் காண்பது என்னவென்றால், துஆக்களின் தாக்கம் என்பது நீர் மற்றும் நெருப்பின் தாக்கத்தை விட மேலானதாகும். இன்னும் சொல்லப்போனால், இயற்கை காரணிகளின் வரிசையில் துஆவைப் போல மாபெரும் தாக்கம் கொண்ட பொருள் வேறொன்றுமில்லை. அல்லாஹ் நமக்கு இந்த வழியில் சென்றவாறு துஆக்களையும் செய்வதற்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்களை செய்வதற்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. மேலும் உண்மையான முறையில் துஆக்களை செய்வதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. துஆக்களின் உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி நடக்க முயற்சிப்பவர்களாகவும் இருக்கும் வகையில் உண்மையான மோமின்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.